ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளில் கூட உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக அரைஸ் அண்ட் ஷைன் இந்த காலை ஜப தியானத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த ஜபத்தில் அநேகர் கலந்து கொள்கிறார்கள். நீங்களும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்க வாங்கப்பா. உங்க பிரசன்னம் இந்த ஜெபம் முழுவதுமாய் காணப்படட்டும். பாடக்கூடிய பாடல்கள், வேத வாசிப்பு, கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம், ஆசீர்வாதம், அத்தனை பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆசீர்வதித்துக் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே நாம் நம் ஆண்டவரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக உங்கள் யாவரையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை காண வந்த பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். சொல்வோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். மீண்டும். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீ. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீ. கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ராஃபா, நமக்கு சுகம் தரும் தெய்வம் நம்முடைய இயேசப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்களப்பா, நாங்க கலங்க
கலங்களப்பா, கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூபா, எங்கள் நல்ல மேய்ப்பரே, எங்களை நாள்தோறும் வழிநடத்தும் நல்ல மேய்ப்பராய் இருக்கிற தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். யெகோவா ரூபா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூபா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தரின் நாமத்திற்குள் நாம் இருக்கும்போது அவரே நமக்கு ஒரு புகலிடமாகவும் ஒரு கேடகமாகவும் இருக்கிறார். அந்த தேவனை துதித்து பாடுவோம். யெகோவா சம்மா, கூடவே இருக்கிறீ. யெகோவா சம்மா, கூடவே இருக்கிறீ. கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா சாலோம், நமக்கு சமாதானம் தருகிற தேவன் அவர், அவரை துதிப்போம். யெகோவா சாலோம், சமாதானம் தருகின்றே. யெகோவா சாலோம், சமாதானம் தருகின்றே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. இந்த காலை வேளையிலே நாம் வியாதியில் இருந்தாலும், நம் எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் நமக்கு சுகம் தரும் தேவன் நம்முடைய தேவன், ஒரே தேவன் நம்முடைய இயேசு தெய்வம் மட்டுமே. ஆமென். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா. நீங்க இருக்கையில நாங்க கலங்க மாட்டோம் ஏசப்பா, ஸ்தோத்திரம். நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. இந்த காலை வேளையில யாவரும் மீண்டும் ஒரே ஒரு முறை மட்டும் நம்முடைய தேவனை துதித்து ஒரு வல்லமையை பெறப் போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம்.
கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த காலை வேளையிலே நீர் மகிமைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இந்த நியூ கிரேஸ் டிவியின் மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு கொண்டு பெற்ற அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தாமே அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் வாழ்க்கையை செழிக்க வைங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஆமென் ஏசப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 13 வரை. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்து கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பங்கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார் என்பது வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் அன்பு செல்வன் ஐயா அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாழ்க்கை என்கிற மிகப்பெரிய நல்வாய்ப்பில் வாழ்கிற கிருபை பெற்ற நமக்கு ஒரு சிறிய அரிய வேத தியானத்தை நாம் சிந்திக்கும்படியாக கர்த்தர் நாளில் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். உங்கள் யாவரின் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த வாய்ப்பினை எனக்கு தந்திருக்கின்ற நியூ கிரேஸ் டிவி குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட லூக்கா சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களிலே காணப்படக்கூடிய ஒரு சில ஆவிக்குரிய பிரயோஜனமான சிந்தனைகளை நாம் நம்முடைய வாழ்விற்கு பிரயோஜனமாக நாம் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் யாவரும் ஒரு நிமிடம் ஜெபித்து இந்த வார்த்தைகளுக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நல்ல போதகராகிய பரிசுத்த ஆவியானவரே,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியாயும் ஜீவனமாயிருக்கிற நம்முடைய வார்த்தைகள் இந்த காலை வேளை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்கு ஜீவனை கொடுப்பதாக, எங்கள் வாழ்வை சீர்படுத்துவதாக, எங்கள் வாழ்வை நம்பிக்கையினால் விசுவாசத்தினால் நிரப்புவதாக, நன்மையினால் நிரப்புவதாக, எங்கள் நினைவுகள் வாஞ்சை விருப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், நிறைவேறட்டும். தேவனுடைய வழிகள் என்னதென்று அறிய, உம்முடைய நினைவுகள் என்னதென்று அறிய, உம்முடைய சித்தம் சிந்தை இன்னதென்று அறிய ஆண்டவரே எங்களுக்கு இந்த நாளிலும் அருள் புரிவீராக. உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நம்மோடு கூட தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் பேசுகின்றார். தேவனுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும் இன்றைக்கு நம்மோடு பேசக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு பேசும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கம், மாற்றம், மறுரூபம், வெளிச்சம், சந்தோஷம், நிறைவு உண்டாகிறதை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் 13 வசனங்களில் ஒரு 3 முக்கியமான பகுதிகளாக நாம் அதை பிரிக்கலாம். குறிப்பாக இந்த 13 வசனங்களில் முதலாவது 1 முதல் 4 வசனங்கள் வரையில் அவருடைய சீஷர்கள் கேட்ட ஒரு விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதிலளிக்கும் வண்ணமாக செபிப்பது எப்படி, ஜெபம் பண்ண வேண்டிய விதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு எளிமையான, சுருக்கமான, ஆனால் ஆழமான அர்த்தமுள்ள ஒரு ஜெபத்தை ஆண்டவர் தம்முடைய சீஷருக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். 2வது 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் ஜெபத்தை குறித்த ஒரு விளக்கத்தை, நாம் கேட்க வேண்டியது என்னதென்றும் கேட்க வேண்டிய விதம் என்னதென்றும் தேவன் எவ்விதமாய் நமக்கு பதிலளிக்கிறார் என்பதை குறித்த ஒரு சிறிய உவமையை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து ஆண்டவர் இன்னும் ஜெபத்தை குறித்த ஒரு கூடுதலான வெளிச்சத்தையும் விளக்கத்தையும் கூட அங்கே 9 முதல் 13 வசனங்கள் வரையில் கொடுப்பதை நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த 3 பகுதியிலிருந்தும் ஒரு சில குறிப்புகளை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபத்தில் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், 2வது வசனத்தில் உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அநேக சமயங்களில் நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுகிறோம். நம்முடைய ஜெபம் பல நேரங்களில் நம்முடைய சுய விருப்பம், சுய சித்தம், சுய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் பெரும்பான்மையாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஜெபிக்க வேண்டிய விதமாவது உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கும்படி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜெபத்தில் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதை காட்டிலும் நம்முடைய சொந்த விருப்பம், சித்தம் நிறைவேறுவதைத்தான் அதிகமாக நம்ம முக்கியத்துவப்படுத்துகிறோம். ஆனால் தேவன் எல்லாவற்றும் தமது சித்தத்தின்படியே செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய விருப்பங்கள் கூட தேவனுடைய சித்தத்தின்படி அமைந்து விட்டால், நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கப்பட்டு விட்டால், அது நமக்கு ஆண்டவர் அருள்வது அதிக நிச்சயமான காரியம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம் அமிதமாக ஜெபிக்க, நம்முடைய வாழ்வில், நம்முடைய தேவைகளில், நம்முடைய சூழ்நிலைகளில் எல்லாம் நம்முடைய விருப்பங்களை காட்டிலும் தேவனுடைய சித்தம் செய்யப்படுமானால் அது நிறைவாக இருக்கும். பல நேரங்களில் நம்முடைய யோசனை, எண்ணங்கள் எல்லாம் அது குறைவுள்ளதாக, நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானத்தின் அடிப்படையில், நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையில் பல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நம்முடைய தேவையின் அடிப்படையில் காரியங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அவைகளில் பூரணமான நன்மை தேவனுடைய சித்தத்தின்படி தான் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் உணர்வோம் என்றால் சித்தத்தின்படி ஜெபிப்போம். 2வதாக அவர் சொன்ன ஒரு உதாரணம், ஒரு உவமையை நாம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். இது ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை நமக்கு விளங்க பண்ணக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த விதமான உண்மைகளையும், எப்படிப்பட்ட பெரிதான அரிதான சத்தியத்தை விளக்குவதற்காக
எளிமையான உதாரணங்களை சொல்லி ஆண்டவர் விலைக்கு காட்டக்கூடிய நல்ல போதகராக இருந்தார் என்று நமக்கு தெரியும். இங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை அங்கே சொல்கிறார். இங்கே 3 சிநேகிதர்களை நம்ம பார்க்கிறோம். இந்த உவமையில 3 சிநேகிதர்கள். ஏற்கனவே ஒரு சிநேகிதர் இருக்கிறார். அவரை சந்திக்கக்கூடிய ஒரு சிநேகிதர் வெளிப்பிரயாணமாக வருகிறார். அவருக்கு உண்ண கொடுப்பதற்கு எதுவும் அவள் வீட்டில் இல்லாதனால இந்த சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதனுக்காக அவனுக்கு உணவளிப்பதற்காக இன்னொரு சிநேகிதனை நாடி போகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த 3வது சிநேகிதனிடத்தில் கேட்க போகும்போது அவர், இப்பொழுது என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம், கதவு பூட்டியாயிடுச்சு, என் பிள்ளைகள் என்னோட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தருவது சிரமம், முடியாது என்று சொல்லுகிறதாக நான் பார்க்கிறோம். சிநேகிதர்கள் தான். ஒரு சிநேகிதன் தன்னுடைய இன்னொரு சிநேகிதனுக்கு அவனை உபசரிப்பதற்காக மற்றொரு சிநேகிதனை தேடுகிறான். எல்லோருமே சிநேகிதர்கள். ஒருவரை உபசரிப்பதற்காக மற்றொரு சிநேகிதனிடத்தில் 3 அப்பங்கள் கடனாக கேட்டுக்கொள்கிறார். ஆனால் நேரம் பாருங்கள், அது இரவு நேரமாக இருக்கிறது. சிரமமான கடினமான சூழ்நிலைகள். 8ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு அற்புதமான மாற்றத்தை பார்க்கிறோம். அங்கே வாசிக்கும்போது, பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வருந்தி கேட்கிறது நிமித்தம். சிநேகிதனாய் இருப்பதினால தான் எப்படியாவது என்னுடைய சிநேகிதன் இந்த நேரத்தில் எனக்கு உதவுவான் என்று நம்பிதான் இந்த சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதரிடத்தில் போய் இந்த 3 அப்பங்களை கேட்கிறான். ஆனால் அந்த சிநேகிதனோ தனக்கு இருக்கக்கூடிய எதிர்மறையான சூழ்நிலைகளை சொல்லி இப்பொழுது என்னால் தர முடியாத நிலையில் இருக்கிற என்பதை அவன் வெளிப்படுத்துகிறான். ஆனால் தொடர்ந்து அவன் வருந்தி கேட்டான். வருந்தி கேட்கிறது நிமித்தம் எப்படியாவது எனக்கு கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் கொடுக்க வேண்டும் என்று வருந்தி கேட்கும்போது நிச்சயமாக அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் தேவனுடைய சிநேகிதர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்க என்கிற அற்புதமான உண்மையை யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்வார். 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரர் தன் எஜமான் செய்கிறது அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன காரியம், நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மை என்னவென்றால், தேவன் நம்மை தமக்கு சிநேகிதராக வைத்துக்கொள்ள விரும்புகிறார். நமக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு ஆண்டவர் அனுப்பினார். அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நாம் பிள்ளைகள் மட்டுமல்ல, அதையும் காட்டிலும் நெருக்கமான ஒரு உறவை தேவன் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். நாம் தேவனுக்கு சிநேகிதர்களாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது சாத்தியமா என்றால் நிச்சயமாக சாத்தியம்தான். வேதாகமத்திலே ஆதியாகமத்திலே நான் பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் என்னும் தேவ மனிதன் தேவனுடைய சிநேகிதனாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்க. தேவன் அவனை தன்னுடைய சிநேகிதனாக பாவித்து அவனோடு சம்பாஷித்ததை, பேசினதை, அவனுக்கு கொடுத்ததை, அவனை ஆசீர்வதித்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தருடைய நாமத்தை அறிந்து ஏற்றுக்கொண்டு விசுவாசித்த ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, தேவனுடைய சிநேகிதர்கள். சிநேகிதனுக்காக ஒருவன் தன் ஜீவனையும் கொடுப்பான் என்று யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை.
சிநேகிதர்கள் தன்னுடைய ஜீவனையே கொடுப்பார்கள். இப்பொழுது இந்த சிநேகிதன் ஒரு 3 அப்பங்களை கேட்கிற ஒரு சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பரம தகப்பன் நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுக்க தம்முடைய குமாரனை உலகத்தை அனுப்பியிருக்கிறார். ரோமருக்கு நிருபத்தில் நாம் வாசிக்கும் போது இவ்விதமாய் வாசிக்கிறோம். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தம்முடைய சொந்த குமாரனே நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கும் போது அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார், சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் அவருடைய சித்தத்தின்படி ஜெபித்தால் வேண்டிக் கொண்டால் என்று நாம் பார்த்தோம். எது அவருடைய சித்தம் என்றால், அவர் விரும்புகிற காரியம் என்ன என்றால் நமக்கு நன்மையானதை சிறப்பானதை நமக்கு கொடுப்பது தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. அவரோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளுவது தான், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அருளுவது தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த சிநேகிதன் கொடுக்க மறுத்தவன் தொடர்ந்து வருந்தி கேட்டது நிமித்தமாக கொடுத்தான். நாமும் கூட தேவனிடத்துல ஒரு முறை அல்ல, மற்றொரு முறை, இன்னொரு முறை கூட வருந்தி கேட்கும் போது நிச்சயமாக தேவன் நமக்கு அதை கொடுக்கிறார். வருந்தி கேட்டல் என்பது தேவனுடைய சித்தத்தின்படி. நம்ம கேட்ட ஒரு முறை கேட்டால் போதாதா? அவர் சித்தமாக இருந்தால் கொடுத்து விடுவார் அல்லவா? இந்த கானானிய ஸ்திரீ ஒரு முறை கிறிஸ்துவிடத்திலே வந்த பொழுது தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறதை குறித்து அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வந்த பொழுது சில நேரங்கள் ஆண்டவர்களுக்கு உடனடியாக பதில் கொடுக்கவில்லை. ஆனால் தொடர்ந்து வருந்தி கேட்டது நிமித்தமாக ஆண்டவர்களுக்கு செவி கொடுத்ததை, அவளுக்கு அற்புதம் செய்ததை நம்ம பார்க்கிறோம். வருந்தி கேட்க வைப்பதல்ல, வருந்தி கேட்க வைப்பது எதற்காக என்றால், நாம் அவர் மேலே கொண்டிருக்கிற விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிற நல்லதல்ல என்று சொன்னது அந்த மகளுக்கு, அந்த சீரோபெனிக்கா தேசத்தாளுக்கு, அவருடைய மகளுக்கு நன்மை செய்யக்கூடாது என்பதல்ல, தன்மேல் அவள் கொண்டிருக்கிற நம்பிக்கையை, விசுவாசத்தை வலுப்படுத்த, உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அவர் அவிதமாக சொன்னதை நம்ம பார்க்கணும். ஆக வருந்தி கேட்டல் என்பது ஒரு அவிசுவாசத்தின் நிலையோ அல்லது செவி கொடுக்காத, ஜெபம் கேட்காத தேவனிடத்தில் திரும்ப திரும்ப வருந்தி கேட்டால்தான் கிடைக்கும் என்பதாக அல்ல. வருந்தி கேட்டல் அல்லது வருந்தி கேட்க வைத்தல் நம்முடைய விசுவாசத்தை, அவர் மேல் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் தான் என்பதை நாம் இங்கே ஆண்டு சொல்லுகிற கருத்து என்னவென்றால், வருந்தி கேட்டால் கொடுக்கப்படும். அதை தொடர்ந்து வருகிற வேத பகுதியில் நாம் வாசிக்கிற காரியம் கேட்டால் கொடுக்கப்படும் என்பது. கேட்டால் கொடுக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவனேனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டினால் திறக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடினால் கண்டடைவீர்கள், தேடுங்கள் அப்பொழுது நமக்கு கிடைக்கும். இந்த காரியம் ஒரு அற்புதமான போதனை. தேவனிடத்தில் நாம் கேட்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் தேவன் கொடுக்கிற தேவனாக, கொடுக்க விருப்பமுள்ள தேவனாக, கொடுக்க சித்தமுள்ள தேவனாக இருக்கிறபடினால தான் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். யோசித்து பாருங்கள், மனிதருடைய ஜெபத்தை, விண்ணப்பத்தை கேட்டு பதிலளிக்கிற ஒரு தேவனாக இராவிட்டால், நம்முடைய ஜெபத்தை கேட்காத, செவி கொடுக்காத ஒரு தேவனாக இருந்தால் அவரிடத்தில் கேட்டு எந்த விதமான பயனும் இல்லை. அவர் தாம் செய்தது, நினைத்ததை மாத்திரம் செய்து கொண்டிருப்பார். நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய தேவைகள் அல்லது நம்முடைய வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுக்க மாட்டார் என்ற அளவில் தேவன் என்றிருந்தால் நாம் கேட்டு பயன் இருக்காது. ஆனால் பரிசுத்த வேதத்தில் தேவன் மனிதரோடு இடைபடுகிற இந்த அன்பு உறவில் ஒரு ஆசீர்வாதமான காரியம், மகிழ்ச்சியான காரியம், தேவன் மனிதருடைய விண்ணப்பங்களை கேட்கிறார், செவி கொடுக்கிறார், பதில் கொடுக்க என்பதுதான். இன்றைக்கு நம்ம தேவனை குறித்து வைத்திருக்கிற நம்பிக்கை அதுதான். நாம் யோவான் எழுதின நிருபத்திலே, 3ஆம் நிருபத்திலே வாசிக்கும் போது நாம் அப்படிதான் வாசிக்கிறோம். 14-15 வசனங்கள். 1 யோவான் 5,
14-15 வசனங்களில், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த அருமையான வார்த்தைகள் என்ன சொல்கிறது? தேவன் இடத்தில் நாம் எதை கேட்டாலும் அவருக்கு நமக்கு செவி கொடுக்கிறார். முதலாவது அதை கவனிக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறவைகளை நிச்சயமா அவர் நமக்கு கொடுக்கிறார் என்கிற ஒரு நிச்சயத்தை இந்த வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கிறார். அதனால் அன்பானவர்களே, நாம் நம்மை சிருஷ்டித்த தேவனிடத்தில் கேட்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். வருந்தி கேட்டால் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு உத்தரவாதத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையில் இந்த இடத்துல நமக்கு வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் நாம் கேட்க வேண்டிய விதம், அவர் நமக்கு பதில் கொடுக்கிற விதம் என்பதை பற்றி இந்த வேத பகுதியில் ஒரு அருமையான காரியங்களை நாம் கேட்க வேண்டிய விதம் நம்முடைய சிநேகிதனிடத்தில் கேட்கலாம், வருந்தி கேட்கலாம், நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வருந்தி கேட்பதன் மூலமாக அவர் தமக்கு பதில் கொடுக்கிறது எப்படி என்பதை குறித்த காரியங்களை தொடர்ந்து சில வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அங்கே அதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை ஆண்டவர் சொல்கிறதை 11-12 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அது என்ன? உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறார். கேட்கிறதை கொடுக்கிற தேவன், கேட்கிறதை கொடுக்கிற தகப்பன். ஏன் முட்டையை கேட்டால் அவனுக்கு முட்டையே கொடுக்கிறார்? முட்டை அவனுக்கு தேவை. மீனை கேட்டால் மீனை கொடு. ஏன்? மீன் அவனுக்கு தேவை. அப்பம் அவனுக்கு தேவை. தேவையானதை கொடுக்கிற ஆண்டவர். நம்முடைய ஜெபங்கள் பல நேரங்களில் எப்படி இருக்கிறது என்றால், நமக்கு உண்மையாகவே அப்பொழுது தேவை என்பது மட்டுமல்ல, தேவையற்ற பல விஷயங்களை கூட நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். ஆனால் வசனத்தில் பார்க்கும் பொழுது தேவையை நிச்சயமாக அவர் கொடுப்பார், அல்லது தேவையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். பல நேரங்களில் நாம் தேவையானதை கேட்டு பெற்றுக்கொள்ள, சில நேரங்களில் நாம் பெற்றுக்கொள்ள முடியாத காரணம் நாம் தேவையற்றவைகளை கூட கேட்கிற அறியாமையில் இருக்கிறோம். கவனித்து பாருங்கள். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? நிச்சயமாக கொடுக்க மாட்டான். ஆனால் சில நேரங்களில் பிள்ளைகளுடைய தவறு என்ன தெரியுமா? அப்பத்தை கேட்கறதுக்கு பதிலாக அறியாமல் கல்லை குழந்தைகள்லாம் நீங்கள் பார்த்தால் கையில் எது கிடைத்தாலும் அதை சாப்பிட விரும்பும். அது என்ன பொருளாக இருந்தாலும் அதை வாயில தான் வைத்து சாப்பிட விரும்பும். மண்ணை எடுத்து சாப்பிடும், கல்லை எடுத்து சாப்பிடும். அது காரணம் அதனுடைய அறியாமை தான். பல நேரங்களில் சிறு குழந்தைகளைப் போல தான் மக்கள் இருக்கிறார்கள். தாங்கள் கேட்கிறது என்ன தெரியல, கேட்க வேண்டிய விதம் என்ன தெரியவில்லை. ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்பத்தை கேட்டால் அப்பம், ஒருபோதும் ஒரு கல்லை கொடுப்பதில்லை. ஒருவேளை பிள்ளைகள் அறியாமல் கல் வேண்டும், கல்லை கேட்டால் கூட அவர் உடனே கல்லை கொடுக்க மாட்டார். பலர் அப்படிதான் நினைக்கிறார். கல்லை கேட்டு கல்லை பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்புகிறாங்க. மீனுக்கு பதிலாக பாம்பு. தெரியல அவங்களுக்கு, நாம் என்ன கேட்குறோன்னே தெரியல. அறியாமல் கேட்கிற விஷயங்கள்ல நாம் அறியாமல் கேட்கிற விதமாக தேவன் நம்ம கொடுக்கறதில்லை. தாம் அறிந்திருக்கிறபடி, நன்மை செய்ய அறிந்திருக்கிறபடி நன்மையானதை தான் நிச்சயமா தேவன் கொடுப்பார் என்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆக தேவையானதை மட்டுமல்ல, நன்மையானதையும் நமக்கு கொடுக்கிற ஆண்டவர் என்பதை இங்கே நம்ம பார்க்கிறோம். நன்மையானவைகளை கொடுக்கிற தேவன், தேவையானவைகளை கொடுக்கிற தேவன். அந்த அதிகாரத்தோட தொடக்கத்தில் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். இந்த ஆகாரம் என்பது நம்முடைய எல்லா தேவைகளையும் குறித்த ஒரு ஒட்டுமொத்த ஒரு வார்த்தையாக, விளக்கமாக இருக்கிறது. வேண்டிய ஆகாரம், வேண்டிய காரியங்கள்.
தேவையானதை கொடுப்பான் அந்த சிநேகிதன். மட்டுமல்ல, நன்மையானதை கொடுப்பார். நம்முடைய தேவன் நன்மையானதை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருபோது நமக்கு தீமையானதை தருகிறது இல்லை. இதுதான் ஆண்டவரை குறித்த. அப்படினால் நம்முடைய ஜெபங்களில் ஜெபத்தை கேட்கிறவர் கரிசனை உள்ளவராக, அக்கறை உள்ளவராக, ஜாக்கிரதை உள்ளவராக, துரியம் உள்ளவராக, நம்முடைய நன்மையை வாஞ்சிக்கிறவராக, நமக்கு நலமானதை கொடுக்க உள்ளம் கொண்டவராக, சிந்தை உள்ளவராக அவர் இருக்க என்பது எவ்வளவு ஆச்சரியமான ஆசீர்வாதமான ஒரு காரியம் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதருக்கு தேவையானதை, வேண்டியதை வேண்டிய நேரத்தில் கொடுப்பார், தேவையான நேரத்தில் கொடுப்பார் என்பதும் மிக உண்மையான காரியம். சில நேரம் நம்முடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள் கேட்கப்படுவதற்கு தாமதமாகிறது. கேட்ட உடனே கிடைக்கிறது இல்லை. சில காலங்கள், சில வருடங்கள் கழித்தது கிடைக்கிறது. நாம் சில சமயத்தில் அதை குறித்து மனம் சலித்துக் கொள்கிறோம், சோர்ந்து போய்விடுகிறோம். ஆனால் கவனிக்க வேண்டும், நமக்கு என்ன தேவை என்பது மட்டுமல்ல, எப்பொழுது தேவை என்பதையும் தேவன் அறிந்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்திலே நான் வாசிக்கும் போது அங்கே 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நாம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். என்ன தேவை நம்ம கேட்கறதுக்கு முன்னால அவருக்கு தெரியும். நம்முடைய வாயில சொல் பிறவாதற்கு முன்னமே அதை அவர் தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கும்போது நிச்சயமா அவர் தேவையானதை, வேண்டியதை தேவையான நேரத்தில் நிச்சயமாய் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக நம்ம பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், இந்த 13ஆம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அளிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நமக்கு நன்மையானதை கொடுக்க நல்ல தகப்பன் என்று நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நமக்கு அதிக நன்மையானது எது என்று தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம கேட்டுக்கொள்கிற காரியங்களிலெல்லாம் மிக அரிதானதும் ஒருவேளை நாம கேட்க அறியாததுமான காரியம் ஒன்று இருக்குமல்ல, அது பரிசுத்த ஆவியானவர். கவனித்து பாருங்கள், யோவான் ஸ்நானன் இந்த உலகத்துக்கு வந்த பொழுது, இயேசுப்பா இந்த உலகத்துக்கு வரக்கு முன்னால அவருக்கு முன்னோடி தீர்க்க தரிசனங்களை சொல்லிக் கொண்டிருந்த போது, ஜனங்களை கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைக்கும்படியாக ஏவி கொண்டிருந்த பொழுது அவர் சொன்ன காரியம், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் பெரியவர், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததற்கான மிக முக்கியமான நோக்கத்தை அங்கே யோவான் ஸ்நானன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் வருகிறார், என்னிலும் பெரியவர் வருகிறார், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை கொடுக்க ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் இதே காரியத்தை நாம வாசிக்கும் போது 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இப்படி வாசிப்போம். மத்தேயு 7:11, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயமாக. ஆனால் அந்த நன்மையானதுல மிக மேன்மையான, அருமையான, அரிதான மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் அது பரிசுத்த ஆவியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த காலையில் இந்த நாளில் நாம் தியானிக்கிற நேரத்தில் தேவன் நமக்கு நன்மையானவைகளை கொடுக்க மட்டும், அதிக நன்மையானதை கொடுக்க, மிக மேன்மையான நன்மையை கொடுக்க அவர் வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார். அந்த நன்மை நமக்குள்ளே வரும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும், செழிக்கும். அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு அருளும்படி தான் பரிசுத்த ஆவியானவரை நாம் கொடுக்குறார். அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கும் பொழுது யாரெல்லாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வந்தார்களோ, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி வந்தார்களோ, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன என்றால் பரிசுத்த ஆவியானவர். 2ஆம் அதிகாரம் 38 வசனங்களில் வாசிக்கும் போது பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும்
உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் வரவழைக்கு தூரத்தில் உள்ள யாவருக்கும் உரியது. இந்த அதிக நன்மையான பரிசுத்த ஆவியானவர் யாரோ ஒரு சிலருக்கு, குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமல்ல, மாம்சமான யாவருக்கும் அவர் கொடுக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார் என்பதுதான் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யாவரும் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம், ஈவு, ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம் யாவருக்கும் உரியது. கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வார்கள். கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வார். ஏன் தேவன் நமக்கு கொடுக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுதுதான் உண்மையாகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் அது ஆசீர்வதிக்கப்படுகிறது, மாற்றம் பெறுகிறது, நன்மை பெறுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 47ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியிலிருந்து இறங்கி வருகிற ஒரு தண்ணீரை குறித்து, அது நதியாய் பெருக்கெடுத்து வருகிறதை குறித்து, அது கடலிலே கலக்கிறதை குறித்து, அந்த நதி எப்படி ஜனங்களுக்கு நன்மைகளை கொண்டு வரும் என்பதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்வு செழிக்க, உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி பெருக, உங்கள் வாழ்வில் சந்தோஷம் உண்டாக, நிறைவுண்டாக, பரிபூரணம் உண்டாக, மறுரூபம் உண்டாக, போதுமான யாவற்றை செய்வது பரிசுத்த ஆவியானவர் தான். ஆகவேதான் ஆண்டவர் வரும்பொழுது பரிசுத்த ஆவி உங்களுக்கு கொடுப்பார் என்று யோவான் சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், நன்மையாயிருக்கும். நான் போன பிறகு உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை நான் அனுப்புவேன். என் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களுக்கு அதை அனுப்புவார். அவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் உங்களுக்கு வாசம் பண்ணுவார், சகல சத்தியங்களுக்குள் உங்களை நடத்துவார். நம்ம வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்க, போதித்து கொடுக்க, நிறைவாக்கி கொடுக்க ஆவியானவர் அல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நான் உங்களுக்கு அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். அந்த ஜீவனை நமக்குள்ளே பிறப்பிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். நமக்குள்ளே பரிபூரணங்களை உண்டாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். தேவனுடைய சகல பரிபூர்ணமும் கிறிஸ்துவுக்கு வாசமாக இருக்கிறது. அந்த சகல பரிபூர்ணத்துக்கும் சொந்தங்களாக, ஒரு உரிமையாளர்களாக, பங்காளர்களாக நம்மை மாற்றுவதற்காகவே பரிசுத்த நமக்குள்ளே வருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். வருந்தி கேட்டால் நிச்சயம். வருந்தி கேட்பது நிச்சயமாக நம்முடைய கேட்கிற விதத்தை குறித்து, கேட்கிற காரியத்தில் இருக்கிற நிச்சயத்தை மட்டுமல்ல, கேட்கிறதை கொடுக்கிற ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசத்தின் நிச்சயத்தையும் அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் நல்லவைகளை கொடுக்க அடைந்திருக்கும் போது பரமபிதா மிக நல்லவர், மிக மிக நல்லவர். அவரிடத்திலிருந்து வருகிற யாவும் நன்மையான ஈவுகள். நான் வாசிக்கிறது போல நன்மையான ஈவு, பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் வேற்றுமை நிழல் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளில் அற்புதமான ஒரு வேத பகுதியை நாம் தியானித்து இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், வருந்தி கேட்டால் கொடுக்கிறவர், கேட்கிற எவனுக்கும் கொடுக்கிறவர், சிநேகிதனாய் இருந்து கொடுக்கிறவர், அவர் நன்மையானதை கொடுக்கிறவர், அதிக நன்மையானதை கொடுக்கிறவர். நம்முடைய பரிசுத்த ஆவியாகிய பரம ஈவை, பூரணமான ஈவை, நம்மை பூரணப்படுத்துகிற ஈவை நம்ம கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய குமாரனோடு கூட, குமாரனையை தந்தவர் அவரோடு கூட எல்லாவற்றையும் அருள்வது அதிக நிச்சயம். அப்படிப்பட்ட அன்பு தெய்வத்தையே நாம் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனே நம்மை அழைத்திருக்கிறார். அவரே நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அவரே தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். நம்மை பரிபூர்ணப்படுத்துவதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. நம்முடைய குறைகளை நிறைவாக்குவதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஜெபங்கள் அவருடைய சித்தத்தின்படி அமைந்திருக்குமானால் நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்வை வளப்படுத்த, பரிபூர்ணப்படுத்த, நம்முடைய தேவைகளை, தேவையான யாவையும், வேண்டிய யாவற்றையும் நமக்கு கொடுப்பார். அவருடைய சித்தத்தின்படியும் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நாளில் இந்த ஜெப நேரத்தில், தியான நேரத்தில் நீர் எங்களோடு உடைய வார்த்தையின் வழியாக இடைப்பட்டு எங்களுக்கு ஒரு மிகுந்த நம்பிக்கை, மகிழ்ச்சியை, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதற்காக, ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேலே அக்கறை உள்ள, கரிசனில் உள்ள தகப்பனாக வெளிப்படுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்க அறியாமல் இருந்தாலும், கேட்க வேண்டிய விதம், கேட்க வேண்டிய காரியம் இன்னதென்று சரியாய் அறியாதிருந்தால் கூட எங்களுக்கு நீர் நன்மையானதையே கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்மையானவை, தேவையான நன்மைகளை தேவையான நேரங்களில் கொடுக்க நீர் உண்மையுள்ள, கரிசனுள்ள தகப்பனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
உம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். நாங்கள் உம்மை நம்பி வாழட்டும், உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, பரம தகப்பனாய் அன்பு தகப்பனாகி உம்மிடத்தில் கேட்டு பெற்று நிறைவாய் மகிழ்ச்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.